மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. வேண்டாம் மாமா, வீட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு மாமா. வாங்க போயிடலாம். சும்மா இருமல. சித்தப்பா, சித்தி. என்னது வரமாட்டான்னு சொன்னாரு, இப்ப பொண்டாட்டியோட வந்து நிக்கிறான். என்னங்க என்ன இதெல்லாம்? சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். என்னத்தங்க பேசுவீங்க? இப்படி வந்து நிக்கிறான். வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னா என்ன பண்றது? இவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேனா என்ன? சும்மா இரு, நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. வாயா சரவணா, வாங்க வாங்க. வாமா மருமகளே. என்ன ஆச்சு உங்களுக்கு? நீ சும்மா இரு ராஜி. வாங்க, ஏன் வெளியவே நிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வரதெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா நீ வா, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. இப்படியா இங்க வந்து நின்று பேசுறது? நாங்க இந்த வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்காக வரல. எப்ப இந்த வீட்டை என் கையில ஒப்படைப்பீங்கன்னு கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன். ஆமா வேண்டாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு. நீ தைரியமா இரு, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இது உன் கையில ஒப்படைக்கணுமா? உன் கையில எதுக்காக ஒப்படைக்கணும்? ஏன்னா இது என்னோட வீடு. உன்னோட வீடா? இத்தனை வருஷமா எங்க போன நீ? எங்க போனேன்னு உங்களுக்கு தெரியாது? அதெல்லாம் யாருக்கும் இந்த வீட்டை நாங்க கொடுக்க மாட்டோம். அவ்வளவு ஈஸியா நீ கேட்டன எடுத்து கொடுக்கறதுக்கு இது என்ன 10 ரூபா பொருளா? தர முடியாது. இந்த வீட்டை யாருக்கும் நாங்க தர முடியாது. இந்த வீட்டை விட்டு நாங்க வெளியவும் போக முடியாது. அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா இது என்னோட அம்மா அப்பா வீடு, எனக்காக விட்டுட்டு போன வீடு. அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஏய் மாமா. ஏய் என்ன? என்னங்க என்னதெல்லாம்? இங்க ஒரு குரல் கொடுத்தா அவன் அதுக்கு மேல கொடுக்கறான். பழைய சரவண மாதிரி இவன் இல்லையே. நம்ம ஒரு மிரட்டுனா ஓடுற சரவணா என்ன இது? என்ன என்னன்னு கேக்குறேன். வேண்டாம் சரவணா. என்ன உங்க உருட்டல் மரட்டலுக்கெல்லாம் பயப்படுற சரவணே நான் கிடையாது. வேண்டாம் சரவணா, ரொம்ப கஷ்டப்படுவ. பரவாயில்ல, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை விடவா இனிமே கஷ்டப்பட்டுற போறேன். எப்பாரு, அன்னைக்கே நான் உன் சித்திட்ட மிரட்டிட்டு வந்தேன். இந்த வீடு உனக்கு வேணுமா, இல்ல உன் சித்தியோட குடும்பம், அதாவது உன் குடும்பம் உனக்கு வேணுமா? எனக்கு ரெண்டுமே வேணும். இல்ல இல்ல, இது இல்லைன்னா அது. நான் ஒன்னும் விஜய் டிவில கேம் விளையாட வரல. இது இல்லாட்டி அதுன்றதுக்காக. இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட வீடு. இத யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஓ வீடா? யார் சொன்னது ஓ வீடுன்னு? ஓ வீடுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? அன்னைக்கே உங்க பொண்டாட்டிட்ட காமிச்சனே, சொல்லல? சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சனே. ஓஹோ, சொல்லலையா? அதனாலதான் ஆதாரம் வேணும்னு கேக்குறீங்க. அவ்வளவுதானே, ஆதாரத்தை கொடுத்துட்டா போச்சு. சரவணா, ஏன் கத்துறீங்க? இங்க இருக்க எல்லாருக்குமே காது நல்லா கேட்கும், அதுவும் குறிப்பா எனக்கு. எப்பாரு சரவணா, இவனுக்கு வயசாயிருச்சு, இவனை மிரட்டி நம்ம இந்த வீட்டை கைப்பற்றிடலான்னு மட்டும் நினைக்காத. நான் அப்படி நினைக்கலையே. உங்களுக்கு சொந்தமானதை ஒண்ணு நான் கேட்கலையே, எனக்கு சொந்தமானதை தானே நான் கேட்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏண்டா சரவணா, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நீங்க இருந்திருக்கீங்க, என் சொத்தை அனுபவிச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுது. நான் இப்ப எனக்கு சொந்தமானதை வந்து கேட்டா உங்களுக்கு அது நாகரிகம் இல்லாம தெரியுது. அப்படித்தானே? இது எந்த ஒரு நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இங்க பாரு சரவணா, இத்தனை வருஷமா இந்த வீட்டை கட்டி காப்பாத்தி இந்த சொத்தெல்லாம் பெருக்கி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரமா நான் இந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிருவேனா என்ன? அது உங்க தப்பு. என் சொத்தை உங்களை யாரு பெருக்கி வைக்க சொன்னது? நான் சொல்லலையே. ஏதோ நீங்க சம்பாதிச்சு கட்டி காப்பாத்தி பெருக்கி வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னோட அப்பா சொத்து, என்னோட அப்பா எனக்காக விட்டுட்டு போனா வீடு. இதை உங்களை கட்டி காப்பாத்தணும்னு யாராவது சொன்னாங்களா என்ன? இல்ல நான் சொன்னா? எனக்கே தெரியாம என் அப்பா கிட்ட இருந்த சொத்தெல்லாம் புடுங்கி அவரையும், சரவணா பயப்படாதீங்க, அவரையும் ஏமாத்திட்டு இந்த சொத்தை நீங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? முடியாது, முடியவே முடியாது. என்னோடது எனக்கு வேணும். இப்ப கூட உங்ககிட்ட நான் நாகரிகமா தான் வந்து கேக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. முடியாது, இத கொடுக்க முடியாது. ஏன்னா இது எங்களோடது. இத சொல்ல உங்களுக்கு வாய் கூசல? மனசாட்சி இல்ல? மனசாட்சி இருந்தா இப்படிலாம் பேசுவீங்களா என்ன? சரவணா, நீ ரொம்ப பேசுற சரவணா, ரொம்ப பேசுற. உங்களை விடவா இதெல்லாம் கம்மி. இதுக்கு மேல நான் பேச ஆரம்பிச்சா உங்களால தாங்க முடியாது. என்ன இங்க சத்தம்? இவனா? இவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்பா சொன்னாரே இவன் இந்த வீட்டை தேடி வரமாட்டான்னு. இப்ப வந்து நின்னுட்டு இருக்கான்.
ஓ, கல்யாணம் முடிச்சிட்டானா? எப்படி ஒரு பொண்ணு இவனுக்கா? என்ன அழகுடா. சே, 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 சே. இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா? விடக்கூடாது. என்ன ஸ்ட்ரக்சரியா, என்ன பொண்ணு. நாமளும் தான் டெய்லி ஒருத்தைய பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்க எங்கே தான் இருக்காங்க? அதுவும் குறிப்பாக இவ எப்படி இத்தனை நாளாக நம்ம கண்ணில் மாட்டாம போனான்? விட்டுட்டேடா பிரபா, விட்டுட்டியே. இதுக்கப்புறம் இவளை விடவே கூடாது. என்ன அழகு, என்ன அழகு. போய் இந்த கருவேப்பிலைக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு. அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கலாம். எங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் எதை பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கான்? டேய் பிரபா, என்ன நெத்தி, என்ன கண்ணு, என்ன டேய் தடி மாடு. என்னம்மா? உங்க அப்பா முட்டி மோதி நின்னுட்டு இருக்காரு. இப்படி எதடா பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா எதுக்கு வந்திருக்கா? அதான் அன்னைக்கே இந்த வீட்டை கேட்டுட்டு போனான்ல, அதுக்காக தாண்டா வந்திருக்கான். அதான் அப்பா அன்னைக்கே சொன்னாரே, நான் மிரட்டிட்டு வந்திருக்கேன், இந்த வீட்டை கேட்கவே மாட்டான்னு. இதுக்கு தாண்டா, இதுக்கு தான் இந்த ஆள்கிட்ட தலாப்பாடு அடிச்சுக்கிட்டேன். கேட்டாரா அந்த மனுஷன்? இப்ப பாரு, வீடு வேணும்னு வந்து நின்னுட்டான். உன் தங்கச்சியும் உங்க அப்பனுக்கு தானடா சப்போர்ட் பண்ணீங்க, எதுவா இருந்தாலும் எங்க அப்பா பாத்துக்கிருவாரு அப்படின்னு. இப்ப பாரு, நம்ம 4 பேரும் நடு வீதியில தான் நிக்க போறோம். விடமாட்டேம்மா, விடமாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட்டுருவேனா என்ன? அப்படி சொல்லு பிரபா. பாரு சரவணா, தேவையில்லாம எதுக்கு இங்க வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்க? யாரு மிரட்டினது? நானா மிரட்டிட்டு இருக்கேன்? நீதான் தேவையில்லாம எங்க வீட்டுல வந்து எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க? எங்க அப்பாவே வயசானவர், அவர்கிட்ட போய் இப்படி அறிவே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. இவ வேற என்னத்த எப்ப பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். எனக்கு வயசானதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கானா என்ன? ஆமா வாங்க மாமா, போயிடலாம். பாரு, உனக்கு பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி வேணும்னு நினைச்சேனா ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. அதை விட்டுட்டு இந்த வீடுதான் எனக்கு வேணும், இந்த வீடுதான் எனக்கு முக்கியம்னு நினைச்சேன்னு வச்சுக்க. இத்தனை நாள் எப்படி அனாதையா திரிஞ்சியோ அதே மாதிரி இதுக்கப்புறமா பொண்டாட்டி புள்ள குடும்பம் குட்டி இல்லாம ஆக்கிருவேன். மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. வாங்க மாமா, போயிடலாம். நமக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு நீங்க மட்டும் போதும். ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா. என்ன மலர், இந்த ஆள் மிரட்டுறத பார்த்தா பயந்துட்டு இருக்க? மாமா இல்ல மாமா, வாங்க மாமா, போயிடலாம் மாமா. இதான் உன் பொண்டாட்டி கூப்பிடுறாளே, நமக்கு இதெல்லாம் எதுவும் வேணான்னு. போறியா? எப்படி? முடியாது, போக முடியாது. எனக்கு என்னோட சொத்து வேணும். இதை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அவன் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த சொத்தை கேட்கல, என்னோடத தானே கேட்கறேன். என்னோடத கொடுக்க உங்களுக்கு என்ன பண்ணது? திரும்ப திரும்ப சொல்றேன், என்னோடதுன்னு சொல்லாத. இதை நான் கஷ்டப்பட்டு காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு காப்பாத்துங்கன்னு வந்து சொன்னா என்ன? இதை அனுபவிக்கிறதுக்கு தானே என்ன அனாதை ஆசிரமத்துல சேர்த்து எப்படியாவது செத்து ஒளியட்டும்னு விட்டீங்க. அனாதை ஆசிரமத்துல சேர்த்திருக்க கூடாது, சேர்த்தது என்னோட தப்பு. அப்பயே உன்னை கழுத்தை திருக்கி போட்டு கொன்றுக்கணும். ஆமா, இருந்தாலும் என்னென்னமோ பேசுறாரு மாமா. வாங்க மாமா, போயிடலாம். பண்ணியிருக்க வேண்டியதானே, அப்பயே பண்ணியிருக்க வேண்டியதானே. ஏன் பண்ணல? பண்ணாதது ஏன் தப்பு தான்டா. ஏன்னா இப்போ இப்படி வந்து எனக்கே எதிரியா, அதுவும் எனக்கு பயந்து ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருந்த பையன்லாம் என் முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்கா பத்தியா? இந்த தப்பை நான் அன்னைக்கு செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்குமே. அதைத்தான் நானும் சொல்றேன், அனாத ஆசிரமம் சேர்த்தது உங்க தப்பு. அதைத்தான் நானும் சொல்றேன், என்ன கொள்ளாதது உங்க தப்பு. எனக்கு என்னப்பா தெரியும் இப்படிலாம் வந்து நின்று பேசிட்டு இருப்பேன்னு? அனாத ஆசிரமத்துல சோறு தண்ணி இல்லாம செத்து போயிருவேன்னு தான் நானும் நினைச்சேன். நான் இப்படி படிச்சு முடிச்சு பெரிய ஆளாகி வந்து ஏன் முன்னாடியே திமிரா நிப்பேன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சேதான் எங்க அப்பா உனக்காக இப்ப சொல்ல மாட்டேன், சொல்ற நேரம் வரும் அப்ப சொல்றேன். நீதான் தைரியமான ஆளாச்சே, சொல்லித்தான் பாரு. நான் தைரியமான ஆளுதான், அதுல எந்த குறையும் இல்ல. இப்ப நினைச்சா கூட என்னால எவ்வளவோ சொத்து சம்பாதிக்க முடியும். அதுக்கு என் உடம்புலையும் என் மனசுலயும் தெம்பு இருக்கு. என்னையாப்பா சொத்துன்னு இந்த சொத்தை கட்டிட்டு அழுகுற? உனக்குதான் உடம்புலையும் மனசுலையும் தெம்பு இருக்கு. போய் வேலை செஞ்சு சொத்தை சம்பாதிக்க வேண்டியதானே? சம்பாதிப்பேன், என்னால முடியும். என்னால முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா இது என்னோட அம்மா அப்பா வாழ்ந்த வீடு, எனக்காக விட்டுட்டு போனது. அடுத்தவங்களுக்காக எங்க அம்மா அப்பாவை என்னால விட்டு போக முடியாது. இது உன் அம்மா அப்பாவா? உன் அம்மா அப்பா எல்லாம் வாழ்ந்து முடிஞ்ச தடமே இல்லாம போயிருச்சு. இப்ப என்ன உன் அம்மா அப்பா இங்க என்ன வாழ்ந்துட்டா இருக்காங்க? ஆமா,
என்னோட அம்மா அப்பா இங்கதான் இருக்காங்க, எனக்காக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மாமா என் அம்மா அப்பா நல்ல மனுஷங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. உங்கள மாதிரி கேடு கட்டவங்க கிடையாது. பத்தாதீங்க, கேடு கட்டவேன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா என் அம்மா அப்பாவை ஏமாத்தி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி இந்த வீட்டை நீங்க ஏமாத்தி புடுங்கிக்கிட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க கேடு கட்டவங்க தான். சரவணா, முடிவா என்னதான்டா சொல்ல வர்ற? முடிவு என்ன முடிவு? தொடக்கமே இப்பதான். இது என்னோட வீடு, இதுல நான் தான் இருப்பேன், யாரும் என்ன கேட்க முடியாது. வாமலர். சரவணா, இன்னொரு அடி எடுத்து வச்ச நீ வாமலர், இது நம்ம வீடு, எவன் என்ன பண்றான்னு பாப்போம். டேய் டேய். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ்ந்து தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.